ஹாய் மக்கா நம்ம இந்த வீடியோ ஏன் போடுறோன்னா இந்த வீடியோ வந்து பொதுமக்களோட விழிப்புணர்வுக்கு போடுறோம், அதே மாதிரி டிரைவருக்காகவும் போடுறோம். ஏன்னா இந்த வீடியோ எதுக்குன்னா நிறையா இடத்துல ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது. அது எதனால் நடக்குது நம்ம அதை சொல்ல போகிறோம். ஏன்னா நிறையா பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தைகளை வந்து ரோட்டில் விளையாட விடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா அதுலேயும் ஏன்னா ரோடுங்கிற பொறுத்த வரைக்கும் அந்த ரோட்டில் வந்து வண்டி போகும், பைக்கு போகும், எல்லாமே பெரிய பெரிய கனரக வாகனம் எல்லாம் போக தான் செய்யும். அது இல்லாமல் ஏன்னா நானும் அதில் கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டிருக்கேன். என்னன்னு சொல்கிறேன்னா, நானும் ஒரு தெருவுக்குள்ள வண்டி எடுத்துகிட்டு போகிறதுனாச்சுன்னா ஒரு சின்ன பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நான் உள்ளே இருக்கிற வண்டி எடுத்துகிட்டு போச்சுல நான் நின்றுட்டேன். ஏன்னா பசங்க விளையாடுறாங்க. அப்போ நான் நின்று அந்த பசங்கள்லாம் ஒதுங்கினதுக்கப்புறம் நான் வண்டியை மூவ் பண்ணுறதுல என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன பந்து வந்து உருண்டு நம்ம டயரில் வந்து பட்டு அந்த பந்து வந்து டேமேஜ் ஆகிட்டு. அப்போது அங்கே உள்ள பெட்ரோல் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் பந்தை உடைச்ச, பந்தை வாங்கி கொடு. அப்போது நம்ம அந்த பந்தை வாங்கி கொடுக்க பற்றி பிரச்சனை கிடையாது, 50 ரூபா அந்த பந்து செலவாகும். அதே அந்த பசங்க வந்து நம்ம வந்து விழுந்துட்டாங்கன்னா 50 ரூபாலேருந்து 50,000 5 லட்சம் செலவாகும். அது ஏன் நம்ம அந்த அளவுக்கு நம்ம பசங்களை ஏன் ரோட்டில் விளையாட வேணும், அது எதுக்கு நம்மளுக்கு தேவை? அது இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க பெட்ரோல் எல்லாரும். அதுக்கப்புறம் நிறைய அந்த பைக் ஓட்டுறாங்க ரோட்டில் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம அதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நிறைய பேர் பைக்கு ஓட்டு போயிட்டு இருக்காங்க, ஒரு ரைட்டில் திரும்புகிறாங்கன்னா இண்டிகேட்டர் போடுறது கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 50 மீட்ரு வர்றதுக்குள்ளே நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு ஒன்று இண்டிகேட்டர் போடுங்க. இல்லை இண்டிகேட்டர் உங்கள் வந்து இல்லைன்னா ஒன்று ரைட்டில் கையை போட்டு ரைட்டில் திரும்புங்க. ஒரு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களும் அப்படி தான். அதுமாதிரி பெண்களும் நிறைய பேர் வண்டி பைக் நீங்கள் எடுத்து ஓட்டுறீங்க, நீங்கள் எடுத்து ஓட்டக்கூடாது நான் ஒன்று சொல்கிறது கிடையாது. நீங்கள் ஓட்டுறீங்கன்னா ஒரு பைக்கை நம்ம எடுத்துட்டோம்னாலே பயப்படக்கூடாது. பயந்தாலே ஏன்னா ஸ்கூல் பசங்களை நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக வண்டியை பிடிச்சிங்கன்னா அந்த மனசை நீங்கள் இது பண்ணிக்கணும். பைக்கு ஓட்டுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம பைக்கு தானே நம்ம பொறுமையாக ஓட்டி போயிடலாம்னு சொல்லி அந்த தைரியம் இருக்கும் நிறைய பெண்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய லாரி ஓட்டுறீங்க, நிறைய பேர் லாரி ஓட்டுறீங்க. முன்னே லாரி ஒன்று போய்கிட்டு இருக்கு, ஆப்போசிட்டில் வந்து கார்காரங்க வந்து ஓவர்டேக் அடிக்கிறாங்க. ஓவர்டேக் அடிக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது. ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருது, நம்ம வண்டியை வந்து ஆப்போசிட் வண்டி வர்றதுனால நம்ம ஓவர்டேக் பண்ணி போகலாமா இல்லை போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணுறீங்க, ஆப்போசிட்டில் ஒரு பைக்கோ ஒரு காரோ வரச்சில இந்த லாரிக்காரங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பயந்து லெஃப்டில், ஏன்னா சின்ன வண்டியாக இருந்தால் கூட நம்ம ரைட்டில் இறங்கி லெஃப்டில் போயிடலாம். லாரிக்காரங்க அப்படி கிடையாது, லெஃப்டில் இறங்கிட்டாங்கன்னா கண்ட்ரோல் கிடைக்காம வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால தான் நான் அந்த ஓவர்டேக் அடிக்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம். நம்ம அந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் மறக்காமல் நம்ம மிஸ்டர் இசக்கி அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து எம்ஆர் இசக்கின்னு போட்டாலே நம்ம ஐடி வந்து வந்துடும். மறக்காமல் மேற்கொண்டு வேறு ஏதாவது வீடியோ பார்க்கணுன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்கா.